அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் துரை விநாயகம். நம்ம ஓல்டேஜ் ஹோம் ஆரம்பித்து சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி மறுபடியும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதில் என்னன்னாக்கா, நம்ம 4 ஏக்கர் பரப்பளவில் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இந்த ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரீ அப்படின்றதுனால ரொம்ப வழக்கமான ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி இருக்கும் அப்படின்றது நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். இதில் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்குமே ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அவங்க பெட்ரிட்டன் பேஷண்ட்டாக மாறிட்டாலும், ஏன்னா இப்போ வயசானவங்களுக்கு எப்போ என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியாது. அதனால் அவங்க ஒருவேளை ரொம்ப முடியாமல் போயிட்டாலும் நாம் அவங்கள திரும்ப எங்கேயும் அனுப்ப போகிறதில்ல. கடைசி வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்க போகிறோம். அதற்கான வசதிகளையும் இப்போது நம்ம ஹோமில் உண்டு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது நம்ம பல சந்தர்ப்பங்களில் பல ஓல்டேஜ் ஹோம் போய் பார்த்துருக்கோம். அங்கே எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு பில்டிங்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சி வச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனில் தான் அந்த வயசான காலத்தை அவங்க கழிக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம இதில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம அந்த லேண்ட்ஸ்குள்ளேயே கோயில் இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது, உட்காந்து பேசுகிற அளவுக்கு வெளியில் வசதிகள் நிறைய பண்ணியிருக்கோம். நிறைய பூச்செடிகள் அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனோட வீடியோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். இது உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக. ஏன்னா ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்றது ஏனோ தானோன்னு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆஸ் ஏ டாக்டராக நான் எந்த அளவுக்கு கேர் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம நல்ல ஃபெசிலிட்டிஸை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வயசானவங்க, ஆதரவற்றவர்கள், பெண்கள் இருந்தாக்கா நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் தோல் நோய்கள். இந்த தோல் நோய்கள் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா உண்மையாலுமே சைக்கலாஜிக்கலாக எல்லாத்தையுமே ரொம்ப டிப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னாக்கா, நம்ம அதை வெளியே காமிச்சிக்கிறதுக்கு அசிங்கப்படுறோம். அடுத்தது வேறு யாராவது பார்த்து நம்மளை ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்ற எண்ணத்தினால நம்ம அதை வெளியே காமிச்சிக்கவும் பயப்படுறோம். அதே மாதிரி நம்ம சொசைட்டியில் தைரியமாக போய் நின்று பேசுகிறது, ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறது, இது எல்லாமே கூட பாதிக்கப்படுது. ஏன்னா இப்போ என்னோடய கிளினிக் வர நிறைய ஸ்கின் டிசீஸ் பேஷண்ட்டை பார்க்குறோன்னாக்கா, அவங்களுடைய ஸ்கின் டிசீஸுக்கு அந்த தொந்தரவை விட அவங்க மனநலம் பாதிக்கப்படுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மனநலத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாமல் உங்கள் ஸ்கின் டிசீஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா மனநிலை பாதிக்கப்படும் போது நம்ம உடம்புல பேட் கெமிக்கல்ஸ் நிறைய செக்ரேட் ஆகுது. இந்த பேட் கெமிக்கல்ஸ் டாக்ஸின்ஸாக மாதிரி அது வெளியே போக முடியாமல் திரும்ப அந்த ஸ்கின் டிசீஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் முதல்ல திங்க் பண்ண வேண்டியது, நமக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரணமான நோய். இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம், இதுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டை முதல்ல நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு சின்ன ஸ்கின்னா டிசீஸாக இருக்கட்டும், அல்லது பெரிய ஒரு தொந்தரவாகவே கூட இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்க முடியாதது அப்படின்றது எதுவும் இல்லை. நம்ம மனம் அதில் டிப்ரெஸ்க்கு போகாமல் இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம், நம்மளால் கட்டாயம் முடியும் அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் அது சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கே தோணும், உங்கள் கண்ணில் அது படும். ஏன்னா ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்பட அதை விட்டு ரொம்ப தூரம் போகிறீங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை ரொம்ப சரியான முறையில் அணுகும்போது அதை நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் சைக்கலாஜிக்கலாக உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இப்போ கழுகுகள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 25-30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய அலகுகள் டேமேஜ் ஆகிடும், சிறகுகள் கொட்டி போயிடும், அதனால் பறக்க முடியாது, நகங்கள்லாம் தேஞ்சு போய் அதனால் அதனுடைய இரையை பிடிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போ என்ன பண்ணுன்னா, தனியாக ஒரு மலைப்பகுதிக்கு போய் தன்னோட அந்த பீக் இருக்குது இல்லையா, மூக்கு அந்த அலகு அதை உடைச்சிரும், திரும்ப வளர்கிற வரைக்கும் காத்திருக்கும். அதே மாதிரி நகங்களையும் பிடுங்கிடும், இறகுகளையும் பிடுங்கி போட்டுரும்.
கிட்டத்தட்ட ஒரு 150லேருந்து 200 நாட்கள் அது திரும்பவும் அந்த புனர்ஜென்மம் எடுக்கிறதுக்காக காத்திருக்கும். அந்த நாட்களில் அது தன்னையும் வலுப்படுத்திக்கும், தன்னுடைய மனசையும் அது ரெடி பண்ணிக்கும். கிட்டத்தட்ட அந்த பீரியடு முடிஞ்ச உடனே புதுசாக அதுக்கு எல்லாருமே வளர்ந்து அந்த இறகுகள், பீக்ஸ், அப்புறம் கால் நகங்கள் எல்லாமே வளர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய பறவையாக அது திரும்பவும் உயரத்தில் பறக்க ஆரம்பிக்கும். ஒரு கழுகு சாதாரண ஒரு 2 அறிவு 3 அறிவு உள்ள ஒரு ஜீவராசி, அதுக்கு இவ்வளோ விஷயத்தை இறைவன் கொடுத்துருக்கும்போது நமக்கு ஏன் கொடுக்க மாட்டான்? அதனால் நம்மளுடைய மனசையும் நாம் ரெடி பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தவம் மாதிரி இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிங்க. எனக்கு இந்த விஷயம் சரியாக போயிடும், நான் இந்த விஷயத்திலேருந்து மீண்டும் வெளியே வந்துடுவேன் அப்படின்றத நீங்கள் மனப்பூர்வமாக சொல்ல ஆரம்பிங்க. அதே மாதிரி ரெகுலராக உங்களுடைய பிரச்சனைகளை ஒரு ஷீட்டில் எழுதுங்க. எழுதி இது சரியாக போயிடும், இதை சரி பண்ணிய இறைவனுக்கு நன்றி, இந்த பிரச்சனையை சரி பண்ண போகிற பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்றத உங்கள் நன்றி உணர்வோடு நீங்கள் அதை சப்மிட் பண்ணுங்கள். அப்போது கட்டாயம் உங்கள் மனநலம் பூஸ்டப் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். ஓகே, நம்ம அடுத்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். இப்போ எல்லா வகையான ஸ்கின் டிசீஸ்க்கும் அது எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இப்போ நம்ம சொல்லுவோம். முசுமுசுக்கை இலை, இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், கிராமங்களில் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலைனாக்கா நீங்கள் நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாக்கா முசுமுசுக்கை இலை அப்படின்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது வியூ ஃபோட்டோஸ் வரும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இலை ஒரு கைப்பிடி அளவு பறிச்சுக்கோங்க. வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு பறிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், இது 3ஐயும் நல்லா மை மாதிரி அரைச்சிருங்க. அம்மியில் அரைக்கிறது நல்லது, முடியலைனாக்கா ஒரு மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வடை மாவு பக்குவத்தில் அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு நம்ம இலையை அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் நல்லா சூடு பண்ணி, வடை சுடுற பக்குவத்துக்கு அந்த நல்லெண்ணெய் கொதிக்கும்போது நீங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த கற்கம்னு சொல்லணும் அது ஆக்சுவலி, அதை சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி அதில் போடுங்க. போட்டு நல்லா முறுமுறுன்னு வர்ற வரைக்கும் அதை நல்லா வேக விடுங்க, கிளறிக்கிட்டே இருங்க. முறுமுறுன்னு ஆன உடனே எடுத்து அந்த வடையை எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த எண்ணெயை பத்திரமா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு ப்ராசஸ் சொல்கிறேன். வெட்பாலை இலை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இல்லைனாலும் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். ஒரு 20 இலை ஈரம் படாமல் எடுத்து ஒரு துணியை காஞ்ச துணியை வச்சு நல்லா அது மேலே சர்ஃபேஸ்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு 20 இலைக்கு ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நல்ல தட்டு மாதிரி நம்ம சாப்பிட்ற பிளேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த 20 இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அதனுடைய பால் நீங்கள் இன்றைக்கி கட் பண்ணி நாளைக்கு போடக்கூடாது எண்ணெயில். இன்றைக்கி இலையை பறிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கே போட்டுடணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் நல்லா முங்குற அளவுக்கு போட்டுருங்க. காலையில் 8 மணிக்கு சூரிய உதயம் ஆகும்போது எடுத்து வெளியே வச்சுருங்க. சாயந்தரம் 5 மணிக்கெலாம் எடுத்து உள்ளே வச்சுருங்க. ஈரம் படக்கூடாது, பனி தண்ணியும் படக்கூடாது. மறந்துடாமல் சாயந்தரத்தில் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிடணும். இது மாதிரி ஒரு 2 நாள் பண்ணுங்கள். அந்த எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாள் கழித்து ஃபில்டர் பண்ணி அந்த இலையை தூக்கி போட்டு அந்த எண்ணெயை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போக்கப்போ இன்றைக்கி நைட்டு தடவை போகிறீங்க எண்ணெய்னா, நீங்கள் ஏற்கனவே தயார் பண்ணிங்க இல்லையா, முசுக்கை இலை வேப்பிலையெல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் ஒரு 5 ml எடுத்துக்கோங்க. இந்த வெட்பாலை இலை இந்த தயார் பண்ண எண்ணெயை ஒரு 5 ml எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதை ஒன்றா கலந்து வைக்கக்கூடாது, அப்போக்கப்போ தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் தடவிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல ரெமெடி இருக்கும். நீங்கள் ஸ்கின்னுக்காக வேறு எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கனாலும் சரி தான், அலோபதி பண்ணுங்கள், சித்தா, யுனானி, ஹோமியோபதி எது வேணாலும் பண்ணுங்கள். கூட இந்த எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை சேர்த்து பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி கிடைக்கும். ஏன்னா இந்த எண்ணெயில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது, அதே மாதிரி ஆன்டி ஃபங்கல் அந்த ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. இட்சிங்கை கண்ட்ரோல் பண்ணும்,
உங்களுடைய அந்த ஸ்கின்னை வந்து நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரும். இப்போ கருப்பாகிடும், சில பேர்த்துக்குலாம் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாகிடும். அந்த தன்மையும் இது வந்து கட்டாயம் மாற்றும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து மிக முக்கியமான விஷயம் உங்கள் மனநலனை மேம்படுத்துறது. அதையும் சேர்த்து பண்ணுங்கள். கட்டாயம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்ல பழகுங்க. நீங்கள் இந்த கீழே கமெண்ட்டில் கூட நீங்கள் போடலாம். என்னுடைய தோல் நோயை சரி பண்ணக்கூடிய இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. கட்டாயம் உங்களுக்காக நானும் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன். உங்களுடைய தோல் நோய் சீக்கிரமாக சரியாகிறதுக்கு இறைவன் வந்து ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். பை.